இளனன்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க விளாக்ஸ். ஸோ இன்னைக்கும் வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இன்னைக்கு பார்க்க போற இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அனைவருக்கும் குழந்தைகள்லேருந்து நிறைய பேத்துக்கு பிடிச்ச ஒரு கடவுளை பற்றின கோவில். அதாவது நம்ம தலைவர் ஆஞ்சநேயரை பற்றின ஒரு கோவில். ஆஞ்சநேயருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கோவில். जय हनुमान ज्ञान गुण सागर जय कपीश तिहु लोक उजागर राम दूता तुलित बलधाम अंजनी पुत्र सुतनामा. இந்த கோவில் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம திருச்சியில ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல இருக்கு. ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் இருக்கு, அதுக்கு போற வழியில இந்த கோவில் வந்து இருக்கு. அண்ட் இதுக்கு பக்கத்துல வந்து பஞ்சவர்ண சுவாமி கோவில், இந்த மாதிரி நிறைய பழமையான கோவில், திருவானை கோவில், நம்ம நிறைய பழமையான கோவில் இருக்கு. நீங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா அதையும் பார்க்கலாம். இப்போ அந்த ஆஞ்சநேயர் கோயிலை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த கோயிலோட ஸ்பெஷலே வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 37 அடி உயர ஒரு பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் சிலை. அதாவது நாமக்கல் ஆஞ்சநேயர் தான் நம்ம பெரிய ஆஞ்சநேயர் சிலை தமிழ்நாட்டில் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதை விட பெருசாக தமிழ்நாட்டிலே ஒரு மிக பிரம்மாண்டமாக ஒரு ஆஞ்சநேயர் சிலை வந்து நம்ம திருச்சியில் வந்து இருக்கு. ஸோ 37 அடி உயர பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் சிலை கொண்ட ஆஞ்சநேயர் கோவில் தான் சஞ்சீவி ஆஞ்சநேயர் கோயில் திருச்சியில் இருக்கிறது. இந்த கோயிலோட புராணம், அதாவது தர வரலாறு புராணம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராமாயணம் காலகட்டத்தில் ஹனுமான் வந்து சஞ்சீவி மலையை வந்து தூக்கிட்டு போவார் லக்ஷ்மணரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக. அப்படி தூக்கிட்டு போகும்போது இந்த சஞ்சீவி ஆஞ்சநேயர் கோயில் இப்போ இருக்கிற இந்த இடத்துல வந்து அவர் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போனதா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ அதனால அந்த நினைவாக வந்து இங்கே அதை நினைவூட்டுற விதமாக சஞ்சீவி ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்னு வந்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வரும்போதே இது ரொம்ப அமைதியாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். சின்ன கோவில் தான், இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வேலைப்பாடுகள்லாம் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் வந்து இதுக்கான கும்பாபிஷேகம் வந்து நடக்க போகுது. ஸோ அப்போ வந்து இந்த கோயில் வந்து இன்னமும் வந்து அழகாக இருக்குது. இப்போ ரொம்ப அழகாக இருக்குது. ஹனுமான் சிலை வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்குது. அண்ட் ஹனுமான் சிலை மட்டும் இல்லை, இங்கே வந்து பெருமாளோட அவதாரமான வெங்கடாஜலபதி, அப்புறம் வந்து நரசிம்மர், அப்புறம் வந்து ராமர், லக்ஷ்மணர், சீதை, சக்கரத்தாழ்வார், இந்த மாதிரி போன்ற ஒவ்வொரு சிற்பங்களுமே வந்து அவ்வளவு அழகாக இருக்குது. நம்ம அவ்வளோ பக்கத்துலேருந்து பார்க்க முடியும். அதே மாதிரி கோசாலை வந்து இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் வந்து பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. மறக்காமல் நீங்கள் வந்து இங்கே திருச்சிக்கு வந்து இந்த ஸ்ரீரங்கம் இதெல்லாம் பார்க்க வரும்போது இந்த கோயிலை மறக்காமல் வந்து பாருங்கள். அண்ட் கும்பாபிஷேகம் கூடிய சீக்கிரம் நடக்கும். நடந்ததுக்கப்புறம் நாங்கள் போய் ஒரு வீடியோ வாட்டி எடுத்து போடுறோம். ஸோ அதுக்கப்புறமும் இன்னும் பிரம்மாண்டமாக அந்த கோயில் இருக்கும். ஸோ கட்டுமான வேலைகள் முடிஞ்சதுக்கப்புறம் மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ சின்ன ஹிஸ்ட்ரி தான் அந்த கோயிலுக்கு நான் சொன்னது தான். ஸோ மற்றதெல்லாம் வந்து இந்த கோயில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீடியோட எண்ணில் திரும்ப மீட் பண்ணுவோம். ஸோ மக்களே, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோவில் தான் வந்து ஆஞ்சநேயர் கோவில், அதாவது சஞ்சீவி ஆஞ்சநேயர் கோவில். இங்கே பார்க்குறீங்களே பிரம்மாண்டமான ஒரு 37 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் சிலை. ஸோ இவர் தான் இது தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை. அண்ட் இந்த சிலையை வந்து நீங்கள் அங்கங்கே அவங்களுக்கு அந்த சிலையை வந்து குளிப்பாட்டுறதுக்கு, அபிஷேகம் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்டெப்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஒவ்வொன்றிலையும் அதில் நீங்கள் தான் அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் மற்றபடி நீங்கள் இந்த வீடியோல பார்க்குறீங்கல்ல, மற்ற தெய்வங்களுக்கான சிலைகள், அதாவது நரசிம்மர், அதுக்கப்புறம் வந்து பெருமாள், ராம, லக்ஷ்மண, சீதை போன்ற மற்ற தெய்வங்களுக்கான சிலைகளும் இந்த கோயிலில் வந்து அவ்வளவு அழகாக இருக்கு. அதே மாதிரி அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோசாலை இருக்கு. அதில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மாடுகள் வந்து பசுமாடுகள் வந்து நீங்கள் அதில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்களுமே வந்து உணவுகள் வந்து நீங்கள் வழங்கினாலும் வழங்கலாம், டொனேஷன் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த கோயிலோட கட்டுமான பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சோன்னா இந்த கோயில் வந்து முழுமையடைஞ்சு இன்னும் வந்து அழகாக காட்சி தரும். ஸோ மறக்காம எல்லாரும் இந்த கோயிலை வந்து செக் பண்ணுங்க. ஒரு ப்ளசண்டான ஒரு இடம், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மக்களே, வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கோயிலுக்கு நீங்கள் முன்னாடி வந்திருக்கீங்களா? எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து கொஞ்சம் ஹிடன் ஸ்பாட் மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் இன்டீரியரில் இருக்கனால நிறைய பேர் இந்த கோயிலை பற்றி தெரியல. இப்போ தான் மக்கள் தெரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கும்பாபிஷேகம் முடிஞ்சோன்னா இன்னும் நிறையா பேருக்கு தெரிய வந்து கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலை போய் விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே அழகான கோவில். அண்ட் இந்த கோயில் பக்கத்தில் நான் சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல், பஞ்சவர்ண சுவாமி கோயில், இந்த மாதிரி நிறைய பழங்கால கோவில்லாம் இருக்குது. அதையும் நம்ம ஒன்று உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நம்ம வந்து முடிஞ்ச அளவு அதை பற்றின புராணம், வரலாறு முடிஞ்சால் அங்கே கிளிப்பிங் எடுக்க முடிஞ்சால் அதையும் நம்ம எடுத்து போடுவோம். மறக்காமல் நீங்கள் அந்த கோயிலை வந்து மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு மாதிரி ஒரு மன அமைதி கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போனால் கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ அமைதியாக அழகாக இருந்துச்சு.
ஸோ அவ்வளோதான் மக்கள் இன்றைக்கான வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா, இந்த கோவில் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்தடுத்து நாங்களும் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் டிலே ஆகிருக்கும் கண்டிப்பாக. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கனால கொஞ்சம் டிலே ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இனி அடுத்தடுத்து கொஞ்சம் வீடியோ சீக்கிரம் வரும். கண்டிப்பாக Jan 10க்கு மேலே டக்குன்னு வீடியோ வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அது எடிட்டர் கையில் தான் இருக்குது. எடிட்டர் நீங்கள் தான் அதெல்லாம் பார்த்துக்கணும். உங்களை பொறுத்து விட்டேன். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. ஸோ அவ்வளோதான் மக்கள் இன்றைக்கான வீடியோ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரியும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ until then, bye from கீர்த்திவாசன் from தமிழ் பசங்க vlogs. பை பை மக்களே, டேக் கேர்.